இளைஞன் தானாவே விலகிறான். அவனை உருவாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றது வீடு. ஆனால் இந்த உலகம் தான் அவனுக்குரிய இடத்தை தருகிறது. கீழே சின்ன குழந்தையா இருக்கவன மெல்ல 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 கொண்டு வர்றது வீடு, குடும்பம். ஆனா அவனை வெளி உலகம் தான் அடையாளம் காணுகிறது, உலாவர வைக்கிறது, உயர்த்துகிறது, அவனை உன்னதமானவன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறது. இந்த ரெண்டுல எது இளைஞரின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்கிறதுன்னு இதுதாங்க தலைப்பு. தலைப்பு ஓகேவா? காஞ்சிபுரத்தில் யாருமே கைவிட்டது இல்லையா? எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து ஓடியாந்து இந்த ரெண்டு தாய்மார்களும் காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்காக எவ்வளவு சந்தோஷப்படுறது தெரியுமா? 5 மணி வரைக்கும் பட்டுச்சேலை கடையிலே இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல அறிவு திருக்கோயில், அப்புறம் காஞ்சி காமாட்சி, அத்திவரதர் இதெல்லாம் இருந்தது. ஆனா எல்லா காலத்திலும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பாபுஷா, அந்த ஷா இந்த ஷான்னு கடைகள் இருக்கு. உள்ள நுழைஞ்சா காலையில கடை திறக்க முன்னாடி கும்பல் நிக்குது. இவெல்லாம் வீட்டுல சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அங்கேயே ஃபுட் கோர்ட்லாம் இருக்கான். அதாவது சோறு கட்டிட்டு வர வேண்டாம், வாங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. பேசாம அவனே ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கல்யாணத்தை நடத்தினாங்க. உலகத்துல பெண்கள் பெரிதும் நேசிக்கிறது புடவைனா புடவையின் அடையாளம் காஞ்சிபுரம் தான். மிக நுண்ணிய நெசவு தொழில், பட்டுக்கு ஒரு அழகு தருவது. அப்படி பார்க்கும் போதே கண்ணை பறிக்குதுல. கடையை வந்து அந்தமா வாயை திறந்து மூட மாட்டேங்குதுல. ஆன்னு பார்க்குது. 6 சேலை வாங்கியும் பத்தலை இல்லை. இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு நினைச்சேன், நீங்க திட்டுவீங்கன்னு குறைச்சிக்கிட்டேன். 6 வாங்கின பிறகு ஒரு நிம்மதி இல்லைன்னா அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் காஞ்சிபுரம். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். என்ன பாட்டியா அந்த காலத்துல? காஞ்சிபுரம் இல்லாத பாடல்களே இல்லை. அதனால அவ்வளவு சிறந்த காஞ்சி மாநகரத்துல மாவட்ட நிர்வாகம் நடத்துற இந்த பட்டிமன்றத்துல இளைஞர்களை பத்தி ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம்னு 4 பேர் வந்திருக்கிறாங்க. குடும்பம் தான் சொல்றதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள். அவர் ஒரு ஆசிரியர், ஒரே ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் தான் எல்லாரும் மரியாதை பண்ணுவாங்க. அதான் ஆசிரியருக்கு என்ன பள்ளிக்கூடம் போக பயப்படுறாரு. முன்னாடி எல்லாம் இந்த 3 மாவட்டங்கள்ல தான் ரொம்ப மழை வரும் இல்லையா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். உடனே பயலுக்கு காலையில என்ன செய்வாங்க? டிவியை போட்டு கலெக்டர் என்ன சொல்றாரு? பயலுக்கு பார்க்கறத விட இவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சார், மழை வந்தா லீவ் விட்டா நாங்க நிம்மதியா இருப்போம் சார், இவங்களோட போய் போராட வேண்டியிருக்கு. அவன் மழை வந்தா புத்தகத்தை தூக்கி பிடிக்கிறான் தலைக்கு மேல. தலை நனையக்கூடாத, புத்தகம் நனையணுமா. இப்படி பயலுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா ஹோம்ஒர்க் எங்கடா எழுதுனா எழுதுனேன் மழையில நனைஞ்சிருச்சுன்றான். மொட்டையா என்னமோ தெரியுது. இவர் அதை வச்சு திருத்த முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அதுவும் இவர் இங்கிலீஷ் வாத்தியார். எதுக்கே சிரிக்கிறீங்க? தமிழ் வாத்தியார்னா சிரிக்க மாட்டீங்களா? வாத்தியார்னா எல்லாம் ஒண்ணுதான். என்ன தமிழ் வாத்தியார்னா இவர் சொல்றது பயல்களுக்கு புரியும். இங்கிலீஷ் வாத்தியார்னா புரியாது. அதையும் மீறி நடத்திக்கிட்டு இருக்கிறார். +2க்கு நடத்துறாருங்க. ஒன்னாம் கிளாஸ் பயிலுக்கு நடத்தலாங்க, +2க்கு நடத்துறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா அவன் வகுப்புக்குள்ளேயே இருக்க மாட்டான், இருப்பான் ஆனால் இருக்க மாட்டான். அவன் கவனமெல்லாம் எங்கேயோ இருக்கும். அவ்வளவு நல்ல வாத்தியார். குடும்பத்தை பற்றி பேசுகிறார். அந்த அணியில் அடுத்து பேசுவதற்கு ரேவதி சுப்புலட்சுமி மேடம். அவங்க ஒரு கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறாங்க. மதுரையில் செந்தமிழ் கல்லூரின்னு ஒன்று இருக்கு, அதில் இருக்கிறாங்க. அது காலேஜில் பாடம் நடத்துறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவங்க கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கஷ்டம் கிடையாதுன்னா நடத்தினா தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. இவங்க அங்கே போய் இன்றைக்கு உலக நடப்பு என்ன என்று தெரியுமானா உடனே 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. மிஸ் மிஸ் லால் சலாம் படம் வந்திருக்கு மிஸ். டேய் அதேடா கேட்டேன், உலகத்தில் என்னடா நடக்குது, என்னென்னமோ நடக்குது, எங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்கிறோம், கேட்குற இஷ்டம்னா கேளுங்க. டேய் இப்போ அகநானூறு அகநானூறா அம்புட்டு பாட்டா இருக்கு மிஸ், எனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை மிஸ், 400 பாட்டை நான் எப்படி படிக்கிறது ஆரம்பிச்சிருவான். அதனால பாடம் நடத்துறதை விட வயதுகளை கண்ட்ரோல் பண்றதா அவங்களுக்கு கஷ்டம். ஆனால் அறிவுபூர்வமாக இளைஞர்களை ஊக்குவிக்கிற பெரும் பணியை செய்கிறவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள். அதனால அவங்க 2 பேரும் குடும்பத்தை பற்றி பேச போறாங்க. குடும்பம் இல்லையா பண்ணிச்சு, சமுதாயத்தில் தான் எல்லாமே நடக்குது. இங்க பிள்ளைகளை வீட்டிலே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வரீங்க? சமூகம் தானே அதுக்கு காரணம். பாருங்க எத்தனை இளம் பிள்ளைகளை அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க, அது பூரா மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. மொபைலை பார்த்துட்டு எப்போ போவோம், வசிக்குது இல்லை, உன் பாட்டுக்கு நீங்கள் பேசுறது கேட்டுக்கிட்டு இருக்க, இந்தாலும் என்ன பேசுகிறாரு, குடும்பம்னா என்ன, நம்ம தானே குடும்பம், அப்புறம் என்ன நம்ம வீட்டிலே போய் கேட்போம். அதை சொல்றதுக்கு இங்கே வரணுமாக்கும். அம்மா அப்பாவுக்கு அப்படியே அவங்க போட்டு கொடாய்வாங்க. அதோட அந்த பெற்றோர் கூட்டு வந்திருக்காங்கன்னா எதுக்கு, ஊரில் நடக்கிற 4 விஷயத்தை பார்த்தா தான் அறிவு வளரும்னு பெற்றோருக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் சமுதாயம்ன்றதுக்கு திரு டாக்டர் சிவ சதீஷ் எவ்வளவு பவியமா கூப்பிட்டாரு பார்த்தீங்களா. காரணம் இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால எந்த மேடைக்கு நாங்கள் கூப்பிட்டு போனாலும் கூப்பிடுறாரு, சொல்றாரு ஐயா எங்க ஊர்லயாவது ஒன்று கிடைக்கணும் யாரு. பிஹெச்டி பண்ணியிருக்கிறாருங்க, டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு, காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறாரு. ஆனால் பொண்ணு மட்டும் பக்கத்தில் வரமாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு யோகம். அவருக்கு ஞான யோகம் இருக்கு. நல்ல பிள்ளை நல்லா பேசி வருகிறார், பெரிய பெரிய நடுவர்கள் கூட எல்லாம் பேசியிருக்கிறார். இந்த அணியில் நிறைவாக சென்ற ஆண்டு இங்கு சிறப்பாக பேசி இந்த ஆண்டும் பேசுகிற திருமதி கவிதா ஜவஹர், அவங்ககிட்ட இருக்கிறதே இந்த பணிவு தான். எலெக்ஷன்ல கும்பிடுறது கூட இவ்வளவு தூரம் கும்பிடுறது. ஒரே பணிவு ஒரே பணிவு ஒரே பணிவு. ஆனா மேடையில மைக்க பார்த்துட்டாங்கன்னா எகிரிக்கும், அப்புறம் எதிர இருக்கவே தீர்த்தான். தலைப்பை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம வீட்டில் எல்லாம் இளைஞர்கள் இருப்பாங்க, பெரும்பாலும் நமக்கு அவங்களுக்கு ஒத்து வராது, கோபம் வரும். பெற்றோர் சந்தோஷமா வளர்த்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை. 10 வயசு வரைக்கும் பிரியமா இருப்பாங்க, அதுக்கு மேல கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன ஆய்வு தான் இந்த தலைப்பு. புத்தகங்களை வாங்கி வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது இல்லையா, அது மனிதர்களை மாமனிதர்கள் ஆக்குகிற நல்ல பழக்கம். தேடி சோறு நிதம் தின்று
பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் மகாகவி பாரதி. அப்படி வேடிக்கை மனிதர்களாக நாம் வீழ்ந்து போய் விடாமல் இந்த மண்ணிலே வந்தோம் சாதித்தோம் என்று பெயர் விளங்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் மறக்காமல் வாசிக்கிற பழக்கத்தை கை கொள்ள வேண்டும். வாசிப்புத்தான் உங்களை படிப்படியாக உயர்த்தும். அதுக்கு தான் அரசாங்கம் இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறது. வர்றவங்க பட்டிமன்றம் பேச்சரங்கம் கேட்டுட்டு போயிடாம தயவு செய்து புத்தகங்கள் வாங்குங்க, வாங்கி வாசிங்க, உங்கள் பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. அதுதான் இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம். இந்த இடத்துல இளைஞர்களை பற்றி யோசிக்கிறோம் என்றால்